வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் மொத்த மின் வாகன உற்பத்தியில் 40% தமிழ்நாட்டில் தான் உற்பத்தியாகிறது. தூத்துக்குடி மின்சார கார் தொழிற்சாலையை திறந்து வைத்த முதல்வர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. இந்தியாவின் 2000 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை சீனா ஆக்கிரமித்து விட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் ராகுல் காந்திக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். உண்மையான இந்தியராக இருந்தால் இப்படி பேச மாட்டீர்கள் என குற்றச்சாட்டு. டெல்லி தமிழ்நாடு இல்லம் அருகே நடைபயிற்சி மேற்கொண்ட மயிலாடுதுறை எம்பி ஆர். சுதாவிடம் தங்கச்சங்கிலி பறிப்பு. இறப்பிற்கான காரணம் தெரிய வரும் வரை முகிலனின் உடலை வாங்க மாட்டோம் என 2வது நாளாக பெற்றோர் மறுப்பு. புழல் சிறையில் உள்ள கைதிகளுக்கு சுகாதாரமான உணவு மற்றும் முறையான மருத்துவ வசதி வழங்காதது குறித்த மனுவுக்கு தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கரூர் மேட்டு மகாதானபுரம் ஸ்ரீ மகாலட்சுமி அம்மன் கோயிலில் ஆடிப்பெருக்கு திருவிழா. ஏராளமான பக்தர்கள் தலையில் தேங்காய் உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினார்கள். தமிழகத்தில் இன்று 10 மாவட்டங்களில் கனமழை. கோவை நீலகிரிக்கு அதிக கனமழை எச்சரிக்கை. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. என் வாழ்வின் பலம் மனைவி சாலினி தான், அஜித் அறிக்கை. திருநெல்வேலியில் காதல் விவகாரத்தில் கொலை செய்யப்பட்ட கவினின் பெற்றோரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆறுதல் தெரிவித்தார் முதல்வர் மு.க.ஸ்டாலின். பீகார் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து விவாதிக்க கோரி எதிர்க்கட்சிகள் அமளியால் மக்களவையில் நாள் முழுவதும் ஒத்திவைப்பு. உக்ரைனில் ரஷ்யா நடத்தும் போருக்கு இந்தியா மறைமுகமாக நிதியுதவி செய்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் உயர்மட்ட ஆலோசகர் ஸ்டீபன் மில்லர் குற்றச்சாட்டு. நான் திமுகவுடன் கூட்டணி வைக்கப் போவதாகவும் அக்கட்சியில் இணையப் போவதாகவும் பரவும் தகவல் எல்லளவும் உண்மை இல்லை. முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம் அறிக்கை. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் இன்று டாஸ்மாக் ஊழியர்கள் உண்ணாவிரத போராட்டம் அறிவிப்பு. அதிமுக ஆட்சி அமைந்ததும் ஜிஎஸ்டி இடர்பாடுகள் அனைத்தும் நீக்கப்படும். திருநெல்வேலியில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி பேச்சு. அரசு திட்டங்களில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் பெயருக்கு தடை. உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு. துணை மின் நிலைய பணியாளர்கள் வேலை நேரத்தில் வெளியே செல்லக்கூடாது. மின்வாரியம் எச்சரிக்கை. மேலும் விரிவான செய்திகளை அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.